கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வார்த்தை மத்தேயு 14:18 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமாங்க, கர்த்தர் நல்லவர். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றால் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம தேவனிடத்தில் கொண்டு போகணும். ஆமாங்க, கர்த்தர் நல்லவர். மலை மேலே ஏசப்பா 5000 பேருக்கு பிரசனம் சொல்லும் போது அவங்களுக்கு சாப்பிடுவதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்கிருந்து சிறுவனிடத்தில் பார்க்கும் போது அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனுமே இருந்தது. அது சீஷர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இது குறைவு, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா ஏசப்பா அதை என்ன பண்ணாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்லும் போது அதை ஆசீர்வதித்த தேவன் 5000 பேரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள், மீதமும் எடுத்து போனார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது போலதாங்க நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம தேவன் சமூகத்தில் எடுத்துன்னு போகும்போது நம்ம குறைவை எல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.